பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து விட்டு நாம் பிரார்த்தனைக்கு நேராக போகலாம். இன்று நாம் பாடியது போல இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. We are looking for the blessed hope and glorious appearing of our Lord and Savior Jesus Christ அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இந்த நம்ம இன்று பாடின பாட்டை குறித்து, இயேசு கிறிஸ்து வருகிறார், அவரை இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்ற அர்த்தத்தோடு இந்த பாடலை நாம் இன்று பாடினோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை அவைகள் காட்டுகிறது. நாம் பழைய ஏற்பாடுகளில் காலத்திலிருந்தே நமக்கு அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை நமக்கு அந்த தீர்க்கதரிசிகள் நமக்கு குறிப்பிட்டு கொண்டே வந்திருக்கிறார்கள். சங்கீதம் 98 சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் சொல்லுது. ஹீ இஸ் கம்மிங் டு ஜட்ஜ் த எர்த் அப்படின்னு சொல்லுது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சொல்லுது, பராக்கிரமசாலியாக வருவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்தது சகரியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் வருவார், அவரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் அப்படின்னு சொல்லுது. The Lord my God will come and all the saints with him அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் வருவார். இன்னைக்கு புதிய ஏற்பாடில் நாம் வரும்பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லு, நீங்கள் நினையாத நாளிகையிலே கர்த்தர் வருவார் அப்படின்னு சொல்லி. மத்தேயு 16:27 சொல்லு, மகிமை பொரிந்தினவராய் வருவார், தம்முடைய தூதரோடு கூட வருவார். பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே காரியத்தை புதிய ஏற்பாட்டிலும் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய வருகை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கு. திருடனை போல வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக வந்து ஜீவித்து மரித்து உயிர் தெழுந்து 40 நாள் சீசர்களுக்கும் எல்லாருக்கும் தரிசனங்கள் கொடுத்து விட்டு 40வது நாளில் அவர் மேலே வானத்தில் மேலே ஏறி மறைந்து போகிறார். சீசர்களெல்லாம் பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்னாலே அவர் மறைந்து போகிறார். அப்பொழுது இவங்களெல்லாம் வானத்தை பார்த்து ஒரு வேளையில் சங்கடத்தில் பார்த்துருக்கலாம். அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்த உடனேயே ஒழிச்சு போயிருந்தாங்க சீசர்கள். இப்பவும் கூட இவ்வளோ நாள் 40 நாள் கூட இருந்துட்டு திருப்பி போகும் பொழுது மறைந்து போகிறாரே அப்படின்னு சொல்லி, என்ன செய்ய கர்த்தாவேன்னு சொல்லி சங்கடத்தோடு நின்றுருக்கலாம். அப்போ 2 தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை எண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படின்னு தூதர்கள் 2 தூதர்கள் வந்து இந்த சீசர்களுக்கு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை பலவிதமான நிகழ்வுகள் நமக்கு காண்பிக்கிறது. அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக ஜீவிச்சிருக்கும் போதே யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் நான் பார்க்கும் பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்கு அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லுறார் சீசர்களிடத்துல. அப்போது அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆல்ரெடி அவருடைய வருகையை பற்றி அவர் நமக்கு எல்லாருக்கும் குறிப்பிட்டு கொண்டு தான் போயிருக்கிறார். அதே மாதிரி பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் பொழுது 1 தெசலோனிக்க 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படி சொல்லுது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் சொன்ன அதே தீர்க்க தரிசனம் அப்படியே புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் போல எழுதுறாப்புல. அதே பவுல் தான் இப்போ நம்ம வாசித்த தீத்துவுக்கு எழுதும் போது அந்த வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்றார், நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகையை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்று இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா நம்ம உலகத்தில் ஜீவிச்சுட்டு இருக்கோம். உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் மத்தியில் தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய சொல்களினாலும் செயல்களினாலும் பார்வையினாலும் நம்முடைய நடக்கைகளினாலும் ஏதாவது பாவங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். நாம் அவரிடத்தில் எப்போதும் அவரோடு தொடர்பு கொண்டு அவரோடு சேர்ந்து அவரோட இணைந்து இருந்தால் மாத்திரமே இந்த பாவங்களிலிருந்து நாம் விலகி ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை நாம் ஜீவிக்க முடியும். இந்த 13வது வசனத்தில் நமக்கு போதிக்கிறது என்று சொல்லிக்கிட்டு அதை 12வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன போதிக்கிறது, நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை அந்த 12வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார். அப்போ அதில் வெறுக்க வேண்டிய காரியங்கள் 2, கை கொள்ள வேண்டிய காரியங்கள் 3, அப்படி 5 காரியங்களை இந்த 12வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு விளக்குகிறார். வெறுக்க வேண்டிய காரியங்கள் 1 அவபக்தி, அன்காட்லினஸ், அதாவது காட்லெஸ், பக்தி கேடு. 2 லௌகீக இச்சை, வேர்ட்லி லஸ்ட், பிரபஞ்ச மோகம். இந்த 2 காரியத்தையும் நாம் வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து அடுத்தபடியாக சொல்றார் 3 காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்களை சொல்றார். 1 தெளிந்த புத்தி, சோபர்லி, நீதி, ரைச்சியஸ், தேவபக்தி, காட்லி, சுபாவத்தோடும் சுபோதத்தோடும் நீதியோடும் தெய்வ பக்தியோடும் அப்படின்னு சொல்லி 3 காரியத்தை சொல்றார் கை கொள்ள வேண்டிய காரியம். அப்போ அது சொல்லிக்கிட்டு தான் கீழே நம்ம அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று போதிக்கிறது அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்போ சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக இந்த அவபக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். அந்த பக்தி என்பது ஒரு மனிதனுடைய மனது சம்பந்தப்பட்டது. நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, ஆனால் கடவுள் பக்தி இல்லாமல் இருப்பாங்க. கடவுள் பக்தி இல்லை. அப்படி இன்னும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல மனுஷர்கள், எல்லாம் நல்ல காரியங்கள் செய்வாங்க, புண்ணிய காரியங்களெல்லாம் செய்வாங்க, தான தர்மங்களெல்லாம் செய்வாங்க. ஆனால் கடவுள் விஷயத்தில் வரும்போது அவங்களுக்கு பக்தி கிடையாது, கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்போ சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். இந்த உலகத்தின் தேவைகள் நமக்கு அதிகரிக்கிறதுனால மனிதனுடைய பக்தியில ஒரு குறைவு வந்து போகிறது. எல்லாருடைய மனிதனுடைய நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுக்கும் பொழுதும் உலக பிரகாரமான தேவைகள் நமக்கு அதிகரிக்கும் போது நம்முடைய பக்திக்குரிய காரியங்கள் நமக்கு குறைவாக போகுது. இப்போ வேலை நமக்கு நம்முடைய பண தேவைகள் அல்லது குடும்ப காரியங்கள் இவைகள் எல்லாம் அதிகமாக நமக்கு தலைக்கு மேலே வரும் பொழுது நம்முடைய ஜப வேலையும் நம்முடைய ஜபத்தின் டைமுகளும் குறைந்து நம்முடைய பக்தி குறைந்து போகிறது.
ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் ஜீவிச்சுட்டு இருக்கோம். சங்கீதம் 12:1 வசனம் சொல்லுது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ பக்தி இந்த மனிதனுக்கு நம்முடைய மனசு பக்தி சம்பந்தப்பட்டது. நம்ம உடல் எவ்வளவு வளர்ச்சி அடையுதோ அதுபோல நம்முடைய மனசும் பக்தியில நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுடைய தேவை. அவபக்தின்னா என்னன்னா, 1 சாமுவேல் 15:23 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சொல்லுது, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தியும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. அப்போ முரட்டாட்டம் பண்றதுதான் அவபக்திக்கு உள்ளே ஒரு காரணம். முரட்டாட்டம்னு சொன்னா என்னன்னு, அதான் அந்த கடவுள் இல்லை அப்படின்னு, கடவுள் இல்லாமை, கடவுள் இல்லை என்று சொல்றது, அல்லது கடவுள் இல்லாமை, மனதுல கடவுள் இல்லாமை தான் பக்தி இல்லாம போறதுக்கு காரணம். அப்ப கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் அதான் அப்படி வரும்போது தான் மனசுக்குள்ளால ஒரு முரட்டாட்டம் வந்து சேருது. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா துணிந்து கொலை செய்யக்கூடிய நிறைய நம்ம வீடியோவில் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது பார்க்குற, துணிந்து கொலை செய்கிறார். துணிந்து கத்தியை எடுத்துட்டு போய் அவ்வளோ ஆட்களுக்கு முன்னால துணிந்து கத்தி வச்சு குத்தி கொல்லக்கூடிய காட்சிகளை. இதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, துணிந்து கத்தி வச்சு குத்தக்கூடியதை வீடியோ எடுக்கிறாங்க, அதை போய் தடுக்கிறது நிறைய. இப்போ சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், ஒருத்தனை பிடிச்சி இழுத்து வச்சு ஒருத்தன் கத்தி வச்சு குத்துறான், பக்கத்தில் ஆட்கள்லாம் நடந்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அதை தடுக்கவோ அல்லது அவனை காப்பாற்றணும்னு ஒரு முயற்சி எடுக்கவோ இல்லாமல் மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை வீடியோ எடுத்து எப்படி அதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளவு துணிகரமான பாவங்களுக்குள்ளால மக்கள் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி இந்த காலத்தில் நம்ம பார்க்க முடியுது. துணிகரமான பாவம். அதுபோல் துணிந்து கொலை மாத்திரம் இல்லை, துணிந்து வழிப்பறிகளில் ஈடுபடுகிறது. நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு செயினை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் துணிகரமாக செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் இப்போ இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், மனிதனிடத்தில் கடவுள் இல்லை, பக்தி இல்லை. எவ்வளவு பக்தி நம்மிடத்திலிருந்து குறைந்து போகிறதோ அந்த அளவுக்கு துன்மார்க்கம் நம்முடைய மனதில் வளர்ந்து போயிட்டே இருக்கும். அது துணிகரமான பாவங்கள். அதனால பக்தி, அதனால தான் சொல்றாப்புல, நம்ம பக்தி உள்ளவர்களா. இதெல்லாம் இந்த பாடம் நமக்கு ஏன் பவுல் எழுதி வச்சிருக்கிறான்னு சொன்னா, நம்ம இதுல இருந்து படித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நமக்கு நிறைய இருக்கிறது. நாம் பக்தியில் சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிறத படிப்பித்து தருவதற்காகத்தான் இந்த வசனங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஓசியா 6:4 வசனத்தை சொல்லுகிறது, எப்ராயிமே, யூதாவே, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது அப்படின்னு சொல்லுது. சில ஆட்கள் அது சிலவங்க சர்ச்சுக்கு போகும்போது அல்லது ஜெபத்தில் இருக்கும்போது அல்லது விசுவாச பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கும்போது மாத்திரம் ஒரு நல்ல பக்தி உள்ள மனுஷனாக இருக்கிறாங்க. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே துன்மார்க்க வேற உலக பிரகாரமான மக்கள் கூட சேர்ந்த உடனே அப்படியே உலக பிரகாரமாக போயிடுறாங்க. இது உலகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குது. நிறைய விசுவாச பிள்ளைகளும் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ள வரும் இன்னும் நிறைய இங்கே ஆபரணங்களை கத்தாருக்கு கலத்தி வச்சுட்டு ஊருக்கு போகும்போது ஆபரணங்களை போடு. இது ஒரு பக்தி குறைவுனால செய்யக்கூடிய காரியங்கள் தான், பயந்து போய். அப்போ அதனால தான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்ராயிமே, யூதாவே, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது அப்படின்னு சொல்றாப்புல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பக்தி நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய பக்தி எப்படி இருக்குது. நம்ம சர்ச்சுக்கு வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் மிகுந்த பக்தி உள்ள மனுஷனாக மிகவும் ரொம்ப பக்தியாட்டு நம்ம இருக்கிறோம். உலகத்துல நம்ம உலக மக்களை நம்ம பார்க்கும்போது உலக மக்கள் அப்படி இருக்கிறாங்க. உலக மக்கள் அவங்க தொழும்போது மாத்திரம் அல்லது சர்ச்சுகளுக்கு போகும்போது மாத்திரம் அல்லது ஆராதனைக்கு போகும்போது மாத்திரம் உலக மக்கள் ரொம்ப பயபக்தியோட இருந்து தொழுகை செய்து விட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய சாதாரண காரியங்கள்ல போய் மற்ற மக்களை ஏமாற்றுறதுக்கும் அதுக்கும் இதுக்கு மகத்துணை அது எங்களுடைய தொழில்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கடையில் ஒரு சாதனத்தை வச்சு 50 ரூபாய்க்குள்ள சாதனத்தை 150 ரூபாய்க்கு வித்துட்டு அதுக்கு என்னன்னு கேட்டால் அது என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்களுக்கு
பாவமாகவே தெரியல அவங்களுக்கு. அப்போ உலகத்தில் அவங்க அதே இது அவங்க சர்ச்சுக்கு வரும்போது அல்லது தொழுகைக்கு வரும்போது நல்ல நல்ல ஒரு மனிதர்களாக வந்து பக்தியோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த காரியங்கள் உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நாம் இதிலிருந்து நாம் நிச்சயமாக நம்ம ஒரு நிறைய போயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு யோவான் 9:39 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இப்போ நிறைய காரியங்கள் நம்ம அடுத்தது இன்னும் காரியங்கள் படிக்க நம்ம அடுத்து போகலை. இன்னும் லௌகீக இச்சை, அப்புறம் 1 லௌகீக இச்சை, 2 இப்படி 2-3 காரியங்கள் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், விட்டுற. நம்ம பைபிளை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 ஆகும்போது கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி லூக்கா 2:25 சொல்லுது, நீதியும் சிமியோன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லுது. இன்னும் யோபுவை பார்க்கும் பொழுது யோபு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லுது. சங்கீதம் 4:3 சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பவுல் எபேசியர் சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறாரு, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு அப்படின்னு சொல்லி அது வசனத்துல சொல்லிக்கிட்டு தான் அடுத்து சொல்றாரு. சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு அவர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, 1 அப்போஸ்தலர்கள், 2 தீர்க்கதரிசிகள், 3 சுவிசேஷகர்கள், 4 மேய்ப்பர்கள், 5 போதகர்கள், இவ்வளவுகளையும் சபையில அவர் என்ன செய்திருக்காரு, கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம இதுல எந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதுல ஏதாவது ஒரு பொசிஷன் நம்ம எடுத்தே தீர வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நிச்சயமாக கர்த்தர் அதை அந்த காரியத்தை நமக்கு தந்து நம்ம உலகத்துல நடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். டைம் ரொம்ப போயிடுச்சுனால நான் முடிக்கிறேன் இதோட. நம்ம ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அது மாத்திரமல்ல, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பரிசுத்த ஜீவிதம் ஜீவிப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.